9ஆம் வகுப்பு அறிவியல் அனைத்து பாடங்களின் புத்தக பின்பக்க கேள்வி பதில்கள் தொகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 6th 7th 8th சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் புத்தகங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸை ஏற்கனவே முடிச்சிட்டோம். நீங்க இன்னும் அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிஞ்சதும் பார்த்துருங்க. லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பிடிஎஃபை ஏற்கனவே உங்ககிட்ட நான் கொடுத்துருந்தேன். அதை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து ஆன்சரை குறிச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புதுசுனா நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புக் பேக் கேள்விகளை போட்டிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுட்டு அப்புறமா இந்த வீடியோக்களை பாருங்கள். போலீஸ் தேர்வில் 80க்கு 75 மார்க்கை உங்களை நாங்கள் வாங்க வச்சுருவோம். அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக சீக்கிரமாக வழங்க இருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதாது, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிய வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 9th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 25 பாடங்கள் இருக்குது. அதில் மொத்தம் 300க்கு மேலே கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த 300 கேள்விகளையும் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஆனாலும் இந்த ஒரே வீடியோவில் எல்லா புக் பேக் கொஷின்ஸையும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். 9th சயின்ஸ் முதல் பாடத்துக்கு போகலாம். 9th சயின்ஸ் முதல் பாடம் அளவீட்டியல் அப்படிங்கிற பாடம். 9th சயின்ஸ் முதல் பாடத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாடம் அளவீடு. அதில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, சரியான ஒன்றை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A சரி. மிகச்சிறியது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள மில்லிமீட்டர், அதை விட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், அதை விட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், அதை விட பெரியது கிலோமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் A. இரண்டாவது கேள்வி, அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? சந்தேகமே வேணாம், இது அனைத்தும் நீளத்தை அளவிட பயன்படுகின்றன. ஒரு மெட்ரிக் டன் என்பது, ஒரு மெட்ரிக் டன் என்றால் 10 குவிண்டால். 10 குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன். கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? நிறையை அளவிடும் கருவி அல்லாதது சுருள் தராசு. சுருள் தராசு எடையை அளவிட பயன்படும் கருவி. பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு ஆகியவை நிறையை அளவிடும் கருவிகள். அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. எதன் அலகு மீட்டர் ஆகும்? நீங்களும் எழுதிக்கோங்க. நீளத்தின் அலகு மீட்டர். விடை என்ன? நீளத்தின் அலகு மீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட எந்த தராசு பயன்படுகிறது? விடை என்னன்னா பொது தராசு பயன்படுகிறது. ஒரு கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஷ் கருவி ஆகும். ஒரு கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவி. வாட் இஸ் இட்? வெர்னியர் கருவி, இல்லைன்னா வெர்னியர் அளவின்னு சொல்லணும். மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படுவது, மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படுவது திருகு அளவி. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஷ் ஆகும். இயற்பியல் தராசை பயன்படுத்தி நம்ம மிக துல்லியமான நிறை எதை அளவிடலாம் பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம் அளவிடலாம். 1 மில்லிகிராம். அடுத்த பகுதி, சரியா தவறா? தவறுனா நான் அதுக்கான காரணத்தையும் சொல்றேன். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். தவறு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். குறிச்சு வச்சுக்கோங்க, அப்படியே சைடில் குறிச்சு வச்சுக்கோங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. தவறு. மீட்டர் என்பது தான் எஸ்ஐ அலகு முறை. கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை அல்ல. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். மிகச்சரி. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது.
அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. இதற்கு விடை என்ன? இதுவும் மிகச்சரி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின். இது சரியா தவறா? இதுவும் மிகச்சரி. சரியா தவறாவில் இன்னொரு கேள்வி இருக்கு. 6வது கேள்வி. வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். மிகச்சரி. இப்போ இதுல இருந்து வேற என்ன கேள்வி கேட்கலாம்? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது தான். ஒரு கேள்வியை ஒரே கேள்வியா மட்டும் பார்க்க கூடாது. பல பாயிண்ட் ஆஃப் வியூல, பல பக்கங்கள்ல இருந்து பார்க்கணும். இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம்னு பாருங்க. வெர்னியர் அளவியின் உதவியினால் நாம் எவ்வளவு மிக குறைவான அளவை அளக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. 0.1 மில்லிமீட்டர் அளக்க முடியும். திருகு அளவின் உதவியினால் நாம எவ்வளவு அளவிற்கு துல்லியமாக அளவிட முடியும்னு கேட்பாங்க. 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் துல்லியமா அளவிடலாம். அடுத்த பகுதி பொறுத்துக. 2 பொறுத்துக கேள்வி இருக்கு. கவனமா நோட் பண்ணிங்க. நீளம், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். நீங்களும் இப்படியே நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா மீட்டருக்கு பக்கத்தில் அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஏன்னா ஆங்கிறது நீளம். அப்புறம் இங்கே வேணா நீங்கள் அப்படின்னு நோட் பண்ணிங்க. புரியுதுங்களா நண்பர்களே? 3வது கேள்வி. கருவி அளவிடப்படும் பொருள். 2த்தையும் பொறுத்துங்க. திருகு அளவி என்ன செய்யலாம்? நாணயத்தின் தடிமனை அளவிடலாம். வெர்னியர் அளவி ஒரு கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிடலாம். சாதாரண தராசு காய்கறிகளின் நிறையை அளவிடலாம். மின்னணு தராசு தங்க நகைகளின் நிறையை அளவிடலாம். அடுத்த பகுதி கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். முதல் கேள்வி இங்க இருக்கு பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்க பதிலா சொல்லணும். முதல் கேள்விக்கு போலாம். கூற்று. ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். இது சரியா தவறா? இது மிகச்சரி. காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது சரியா தவறா? இதுவும் சரி. அப்போ முதல் கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மன்னிக்கணும், இது பதில் அல்ல. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். முதல் கேள்விக்கு என்ன விடை? முதல் கேள்விக்கு விடை ஆ. நோட் பண்ணி வச்சீங்க. 2வது கேள்விக்கு என்ன விடை? கூற்று. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.16 கெல்வின். நாம் அதை முழு எண்ணாக 273 கெல்வின் என எடுத்துக்கொள்கிறோம். இது சரியா தவறா? இதுவும் மிகச்சரி. காரணம், செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது 273ஐ கூட்டினால் போதுமானது. இது சரியா தவறா? இதுவும் மிகச்சரி. ஆகவே இந்த கேள்விக்கு என்ன விடைனா, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. இங்க இருக்கு பாருங்க. அதனாலதான் அப்படின்னு போடுறேன். இதுதான் சரியான விடை. 3வது கேள்வி பாருங்க. கூற்று. 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளி ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இது சரியா தவறா? காரணம், ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஒரு ஒளியாண்டு எனப்படும். இது சரியா தவறா? இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ இங்கேயும் என்ன ஆன்சர்? கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. புரியுதுங்களா நண்பர்களே? இந்த கேள்விக்கான ஆன்சர்களை நம்ம ஃபுல்லா எடுத்து முடிச்ச பிறகு அதை எக்ஸ்பர்ட்ஸ்ட கொடுத்து அதுல எது சரி எது தவறு அப்படின்னு வாங்குறோம். ஒருவேளை அதுல
0.01% தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 99.99% இந்த ஆன்சர்ஸ் கரெக்ட். ஒருவேளை ஏதாவது ஒரு கேள்வி இல்லைன்னா 2 கேள்வி, இந்த 300 கேள்வியில ஒரு 2-3 கேள்வி தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த தவறான விடையை நீங்க போய் எக்ஸாம்ல எழுதிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுன்னா, வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு எது தவறுன்னு படுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் ரிவ்யூ பண்றேன். ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு எந்தெந்த கேள்விகளை நான் தவறா விடையளிச்சிருக்கனோ அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அந்த விளக்க வீடியோவையும் அந்த ரிவ்யூ வீடியோவையும் பார்த்துட்டு நீங்க எக்ஸாம் போகும்பொழுது உங்களால 100% கரெக்ட் ஆன்சரோட எக்ஸாமுக்கு போக முடியும். சரிங்களா? என்னுடைய நோக்கம் நான் தப்பே பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணாலும் அதை மறைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டா அதை திருத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம் தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே நம்மை சரியான வழிக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறத நான் 100% நம்புறேன். அடுத்த பாடத்துக்கு போலாம். இரண்டாவது பாடம் இயக்கம். 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 இயக்கம். முதல் கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. திசைவேகம், காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? விடை, நகரும் பொருளின் முடுக்கம். ஆக்சிலரேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. திசைவேகம், காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது என்றால் நகரும் பொருளின் முடுக்கம். கீழ்கண்டவற்றுள் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? கொடுக்கப்பட்டுள்ளதுல எது சீரான வட்ட இயக்கம் அல்ல? வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து அப்படிங்கிறது சீரான வட்ட இயக்கம் அல்ல. ஏன் அது சீரான வட்ட இயக்கம் அல்லன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ரேஸ் காரு ஒரு வட்டத்தில் திரும்பணும் அப்படின்னா ஸ்லோ பண்ணி தான் திரும்பும். அப்போ அது சீரான வேகத்தில் போகலை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். கீழ்காணும் வரைபடத்தில் உள்ள சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது? கீழ்காணும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது? என்ன தெரியுமா? ஆப்ஷன் ஆ. இது தொலைவு, இது காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிராஃப். 4வது கேள்வி, மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேகம் ஒரு டேஷ் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு டேஷ் அளவு. மிக முக்கியமான கேள்வி. வேகம் என்பது ஒரு ஸ்கேலார் அலகு. வேகம் ஒரு ஸ்கேலார் அலகு, திசைவேகம் ஒரு வெக்டார் அலகு. இந்த எக்ஸாம்லயே கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கேள்விகள் இதுவும் ஒன்று. தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பு தருவது எதை? அப்படின்னா வேகம். சாய்வின் மதிப்பு தருவது வேகம். மதிப்பைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சாய்வின் மதிப்பு தருவது வேகம். எதிர்மறை முடுக்கத்தை டேஷ் என்றும் கூறலாம். எதிர்மறை முடுக்கத்தை எப்படி சொல்லுவோம்னா ஒடுக்கம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒடுக்கம். வேற எப்படி சொல்லலாம்? வேக இறக்கம்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வேக இறக்கம் அப்படின்னு சொல்லலாம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது எதை? இடப்பெயர்ச்சி காலம் அப்படின்னா அது குறிப்பிடுவது இடப்பெயர்ச்சி. What is it? இடப்பெயர்ச்சி. அடுத்தது சரியா தவறா? தவறு அப்படின்னா அதுக்கு நான் காரணம் சொல்றேன். முதல் கேள்வி, நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கு இடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். இது சரியா தவறா? இது தவறு. நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கு இடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரற்ற இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். முடுக்கம் எதிர்மறை மதிப்பு பெறும். சரி, மிகச்சரி. எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழி ஆகும். அது மிகச்சரி. ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும். இது தவறு.
ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்காது. அது ஒரு நேர்கோடாக இருக்காது, ஒரு கர்வாக இருக்கும். 5வது கேள்வி, ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்துடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும். இது மிகச்சரி. அடுத்த பகுதி கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். அடுத்த பகுதி கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். இதுக்கும் அதான் 4 ஆப்ஷன் இங்க கொடுத்துட்டாங்க. எல்லா கேள்விக்கும் நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஒரு விடையை தேர்ந்தெடுக்கணும். முதல் கேள்வி கூற்று. ஒரு பொருளின் முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றமடைவதால் ஏற்படுவது. இது சரியா தவறா? 2வது காரணம். ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும், அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல. இது சரியா தவறா? இதுல கூற்று சரிங்க, காரணம் தவறு. அப்ப என்ன விடை அளிப்பீங்க? கூற்று உண்மை, காரணம் தவறு அப்படிங்கிற இந்த விடை அளிப்பீங்க. 2வது கேள்விக்கு போலாம். கூற்று. மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. இது சரியா தவறா? காரணம். மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்திற்கு சமம். இது மிகச்சரி, காரணம் மிகச்சரி, பட் கூற்று தவறு. அதில் உள்ள வேகமானி என்ன செய்யும்? வேகத்தை தான் காட்டுமே தவிர சராசரி வேகத்தை அளவிடாது. அப்ப இங்கேயும் என்ன? கூற்று தவறு, காரணம் சரி. அப்ப நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, மீண்டும் கூற்று தவறு, காரணம் உண்மை அப்படின்னா ஆப்ஷன் இ சூஸ் பண்ணணும். 2வது கேள்விக்கு ஆப்ஷன் இ. 3வது கேள்விக்கு போலாம். கூற்று. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி, ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. இது சரியா தவறா? இது சரி. காரணம். இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் உள்ள குறுகிய பாதையாகும். இது சரியா தவறா? இதுவும் சரி. இந்த கேள்விக்கு என்ன விடை? கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. புரியுதுங்களா? அடுத்தது பொறுத்துக பகுதி. பொறுத்துக, இது உங்களுக்கு ஃபுல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன். எஸ், இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம். இதுதான் நம்பர் 1. அதாவது இது கூட பொருந்துது. அடுத்தது சீரற்ற முடுக்கம். சீரற்ற முடுக்கம் ஒரு கர்வு மாதிரி இருக்கும். நிலையான எதிர்மறை முடுக்கம். நிலையான எதிர்மறை முடுக்கம் இதுங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்புறம் சீரான முடுக்கம் அப்படிங்கிறது இதுதான் சீரான முடுக்கம். அடுத்த பாடத்துக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் உங்களுக்கு பயன்படுற மாதிரி கொஞ்சம் பெரிதாவே மாத்திடுறேன். அடுத்த பாடம், பாடம் நம்பர் 3, பாய்மங்கள். பாய்மங்கள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பாடத்தின் பெயர் பாய்மங்கள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு என்னவாகும்? அளவு அதிகரிக்கும், அப்புறம் உடைந்தே விடும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணம். அவற்றின் குறைவான அடர்த்தி தான் காரணம். அழுத்த சமையற்கலனில், 3வது கேள்வி இங்க இருக்கு பாருங்க. அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. இ, ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. 4வது கேள்விக்கு போலாம். நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் பொழுது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் என்ன? காரணம் ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்பர் 1, பொருளானது திரவத்தில் மூழ்கியிருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட எப்படி தோணும்? குறைவாக தோன்றும். குறைவாக தோன்றும்.
வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்தமானி. எது? காற்றழுத்தமானி. காற்றழுத்தமானி. நீங்களே எழுதிக்கோங்க. திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் எதை பொறுத்தது? திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது. திரவத்தின் அடர்த்தி. பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சி குழல் மூலம், உறிஞ்சி குழல் எதன் மூலம் வேலை செய்கிறது? அது வளிமண்டல அழுத்தத்தின் மூலம். வளிமண்டல அழுத்தம். சரிங்களா? அடுத்த பகுதி சரியா தவறா? தவறு அப்படின்னா அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மதிப்பு விசையை தீர்மானிக்கிறது. மிகச்சரி. ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. இது தவறு. ஒரு பொருள் எந்த வடிவமானது போகுது, அந்த பொருளின் அடர்த்தி தான் அந்த பொருள் மிதக்குமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இப்போ வடிவம் இல்லை, ஒரு பொருளின் அடர்த்தி தான் அதை தீர்மானிக்கும். மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது. இது தவறு. அடிப்பாகம் அகலமாக இருந்தால் கட்டடம் குறைவான அழுத்தத்தை புவியின் மீது செலுத்தும். அதான் அதுக்கான ரீசன். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும். மிகச்சரி. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும். நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. இதுவும் மிகச்சரி. அடுத்த பகுதி பொறுத்துக. கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா நான் லைவ்ல இல்லை, இப்போ வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்துக. அடர்த்தி. அடர்த்தி என்பது நிறை இன்டு பருமன். 1 கிராம் எடை, 1 கிராம் எடை என்பது 980 டைன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதே தனி கேள்வியை கேட்பாங்க. 1 கிராம் என்பது 980 டைன். பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி அழுத்தம். பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் HPG. பால்மானி. பால்மானி பாலின் அடர்த்தியை அளவிட பயன்படுகிறது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடத்தின் பெயர் மின்னூட்டமும் மின்னோட்டமும். மின்னூட்டமும் மின்னோட்டமும். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இந்த பாடம் பேரை நான் வச்சு கொடுக்கல உங்களுக்கு, நீங்க எழுதிக்கணும் இதை. மின்னூட்டமும் மின்னோட்டமும். அதில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கு காரணம் என்ன? எலக்ட்ரானை இழந்தால் நேர் மின்னூட்டம் பெறும், எலக்ட்ரானை பெற்றால் எதிர் மின்னூட்டம் தோன்றும். சீப்பினால் தலைமுடியை கோதுவதால் என்ன நடக்கும்? மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவை இடம்பெயர்கின்றன. மின் விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் டேஷ், எதிர் மின்னூட்டத்தில் டேஷ். மின் விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். தொடங்கி முடிவடையும் என்பது விடை. நாலாவது கேள்வி பாருங்க. ஒரு பாதி இந்த பக்கத்திலையும் இன்னொரு பாதி அடுத்த பக்கத்திலையும் இருக்கு. ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் டேஷ் அளவாகும். கேள்வியை மறுபடியும் படிக்கிறேன். ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் டேஷ் அளவாகும். வேலையின் அளவு. மின் பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்வுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரான்கள், அப்புறம் நேர் அயனிகள். நேர் அயனிகள்னா என்ன? புரோட்டான்கள். ஆகவே அ மற்றும் ஆ என்பது சரியான விடை. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜூல் வெப்ப மேறல் என்று அழைக்கப்படுகிறது. மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு?
மின் முலாம் பூசுதல் வேதி விளைவிற்கு எடுத்துக்காட்டு. வேதி விளைவிற்கு எடுத்துக்காட்டு. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? ஒரு கம்பியின் மின்தடை வெப்பநிலையை பொறுத்து அமையும், வடிவத்தை பொறுத்து அமையும், கம்பியின் இயல்பை பொறுத்து அமையும். ஆகவே இவை அனைத்தும் என்பது சரியான விடை. அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. எலக்ட்ரான்கள் டேஷ் மின்னழுத்தத்திலிருந்து டேஷ் மின்னழுத்தத்திற்கு நகரும். என்ன விடை? எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். காற்றா இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அதிக அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்துக்கு தான் போகும். எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது என்ன? வாட் மின்னோட்டம்? அதுக்கு பேரு மாறுதிசை மின்னோட்டம். வாட் இஸ் இட்? மிக முக்கியமான கேள்வி, நிறைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மாறுதிசை மின்னோட்டம். ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் எதற்கு ஒப்பானது? ஹார்ன் இருக்குல்ல, இறைப்பான். வாட் இஸ் இட்? இறைப்பானுக்கு ஒப்பானது. இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் எத்தனை ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும்? வீடுகளுக்கு அளிக்கப்படுவது 50 ஹெர்ட்ஸ். அடுத்த பகுதி சரியா தவறா? தவறு அப்படின்னா அதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் உள்ளதை குறிக்கும். மிகச்சரி. ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும். தவறு. ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் என்பது தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். சீரியல் அப்படின்னு சொல்றோம்ல, தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். மூன்றாவது கேள்வி, மின் பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறி உடையது. தவறு. மின் பகு திரவத்தினுள் ஆனோடு அப்படிங்கிறது நேர்மின் குறி உடையது. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். மிகச்சரி. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். அடுத்த பகுதி பொறுத்துக. மின்னூட்டத்தின் அலகு என்ன? மின்னூட்டத்தின் அலகு பக்கத்தில் நம்பர் போடுறப்ப நான். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி வரும். மின்னூட்டத்தின் அலகு என்ன? மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு என்ன? மின் புலத்தின் அலகு என்னன்னு கேட்பாங்க. மின் புலத்தின் அலகு நியூட்டன் பர் கூலும். அப்படி இல்லைன்னா நியூட்டன் கூலும் பவர் -1 சொல்லலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்புறம் மின் தடையின் அலகு ஓம். மின் நோட்டத்தின் அலகு ஆம்பியர். மிக மிக முக்கியமான ஒரு பொறுத்துக. இது பொறுத்துக மாதிரி கேட்க மாட்டாங்க போலீஸ் எக்ஸாம்ல. எப்படி கேட்பாங்க? கேள்வியா கேட்பாங்க. மின் புலத்தின் அலகு என்ன? நியூட்டன் பை கூலும். அப்படி இல்லைன்னா நியூட்டன் பர் கூலும். அப்படி இல்லைன்னா நியூட்டன் கூலும் பவர் -1. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அடுத்த பாடம் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். அடுத்த பாடம் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். எழுதிக்கோங்க, ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த அந்த பிடிஎஃப்ல இருக்காது. ஒரு 10 பேர் இதை ஃபாலோ பண்ணி அந்த 10 பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை விட இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷமே எதுவும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல், அதில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும், மோட்டார். கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? ஆல்டர்னேட் கரண்டில் மட்டும். மின்மாற்றி எதில் வேலை செய்யும்? ஏசியில் மட்டும். ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட். மூணாவது கேள்வி இங்கே இருக்கு பாருங்க. மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின் இயற்றியின் பகுதி எது? அதுக்கு பேரு தூரிகைகள். காந்த பாய அடர்த்தியின் அலகு என்ன? மிக முக்கியமான கேள்வி. காந்த பாய அடர்த்தியின் அலகு என்ன? வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். வேற எப்படி எழுதலாம்? ஆப்ஷன்ல வேற என்ன கொடுக்கலாம்? வெபர் மீட்டர் பவர் -2 அப்படி கொடுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக.
காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு என்ன? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி, நிறைய டைம் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு டெஸ்லா. எழுதிக்கணும் நீங்களும். உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் டேஷ் ஆகும். அதுக்கு பேர் தான் மின்மாற்றி. மின்மாற்றி. மின் மோட்டார் டேஷை மாற்றுகிறது. மின் மோட்டார் மின் ஆற்றலை எந்த ஆற்றலா மாத்துது? இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. எழுதிங்க, இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி ஜெனரேட்டர். அதுக்கு பேரு தமிழ்ல மின்னியற்றி. மின்னியற்றி. அடுத்த பகுதி பொருத்துக. பொருத்தணும். காந்தப் பொருள் எது? காந்தப் பொருள் இரும்பு. காந்தமல்லா பொருள் மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் அயர்ஸ்டெட். மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஃபாரடே. மின்னியற்றி. மின்னியற்றி தூண்டல் மின்சாரம். அடுத்தது சரியா தவறா? தவறு அப்படின்னா நான் காரணம் சொல்றேன். ஒரு 6 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. ஒரு மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. மிகச்சரி. காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன, வெட்டி கொள்வதில்லை. மிகச்சரி. ஃப்ளமிங்கின் இடக்கை விதி மின்னியற்றி விதி என்று அழைக்கப்படுகிறது. பார்க்கறதுக்கு சரி மாதிரியே தெரியும், ஆனா தவறு. ஃப்ளமிங்கின் வலது கை விதி தான் மின்னியற்றி விதி. சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம். இது சரியா தவறா? மிக தவறு. சுருளின் பரப்பை அதிகரித்தன் மூலம், கவனிங்க, குறைப்பதன் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகரிப்பதன் மூலம் என்ன செய்யலாம்? மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம். ஒரு மின்மாற்றி நேர்த்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது. தவறு. ஒரு மின்மாற்றி மாறுதிசை மின்னோட்டத்தை மாற்றும். ஒரு இறக்கு மின்மாற்றியில் டிரான்ஸ்ஃபார்மருங்க. ஒரு இறக்கு அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது. மிகச்சரி. மிகச்சரி. 6வது மிகச்சரி. 5இல் ஒரு பங்கு முடிச்சிட்டோம். மொத்தம் நமக்கு இருக்கிறது 25 பாடம். 5 பாடங்களை முடிச்சிட்டோம். 6வது பாடம் ஒளி. 6வது பாடம் ஒளி. எழுதிக்கோங்க. 6வது பாடம் ஒளி. முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? 90 டிகிரியில ஒளி விலகல் அடையாது. டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது குவியாடி. முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது அது விலகலடையும், நிறப்பிரிகை அடையும். 5வது கேள்விக்கு ஆ என்பது விடை. ஒளியின் திசைவேகம் எதில் பெருமமாக உள்ளது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல கண்ணாடியை விட, வைரத்தை விட ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 கேள்வி. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றேன், குறிச்சுக்கோங்க. அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது எதை நோக்கி செல்லும்? மிக முக்கியமான கேள்வி. அது எதை நோக்கி செல்லும்னா குத்துக்கோட்டை நோக்கி செல்லும். குத்துக்கோட்டை நோக்கி செல்லும். சரிங்களா? 2வது கேள்வி, தெருவிளக்கில் பயன்படும் ஆடி எது? குழியாடி. எது? குழியாடி. முப்பட்டகம்
அதான் பிரிசம். முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்தது. விலகு கோணம் எதை பொறுத்தது? படுகதிர் கோணத்தை பொறுத்தது. படுகதிர் கோணத்தை பொறுத்தது. 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழி ஆடிகள். விடை என்ன? குழி ஆடிகள். அடுத்த பகுதிக்கு போலாம். சரியா தவறா? இங்க இருக்குது மேல. சரியா தவறா? தவறு அப்படின்னா நான் ரீசன் சொல்றேன். ஒளி விலகல் கோணம் ஒளி விலகல் எண்ணை பொறுத்தது. மிகச்சரி. ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடைவதில்லை. தவறு. விலகல் அடையும். குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும். மிகச்சரி. குழி ஆடி ஒன்றின் வளைவு மையத்தில் ஒரு பொருள் வைக்கும்போது நேரான மாயபிம்பம் உண்டாகும். தவறு. குழி ஆடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? தலைகீழான மாயபிம்பம் தான் உருவாகும். 5வது கேள்வி. வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்பே. மிகச்சரி. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அடுத்த பகுதி பொறுத்துக. மிக முக்கியமான கேள்விங்க இது. பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு அதுதான் உருப்பெருக்கம். இதான் நம்பர் 1. உருப்பெருக்கம். 2வது மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது குவியாடி. நம்பர் 2. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது காரணம் ஒளி விலகல். ஒளி விலகல். காணல் நீர். காணல் நீர் முழு அக எதிரொலிப்பு. பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி. சரியா? கமான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்தில் கூற்று கேள்வி காரணங்கள் இருக்கு. கூற்று காரணம் கேள்விகள் இருக்கு. 2 கேள்விகள் இருக்கு. மொத்தம் 3 ஆப்ஷன் தான். அ, ஆ, இ. 2 கேள்விக்கு நம்ம சொல்லணும். முதல் கேள்வி கூற்று. மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவி ஆடி மற்றும் குழி ஆடியை விட சமதள ஆடியே பயன்படுத்தப்படுகிறது. இது சரியா தவறா? தவறுங்க. தவறு. குவியாடி தான் பயன்படுத்தப்படுது. காரணம் பாருங்க. ஒரு குவியாடியானது சமதள ஆடி அல்லது குழியாடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உடையது. அதனால தான் நம்ம குவியாடியை பயன்படுத்துறோம். காரணம் சரி. இப்போ இந்த கேள்விக்கு என்ன விடை? கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. 2வது கேள்வி பாருங்க. படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. மிகச்சரி. படுகோணம் I = எதிரொலிப்பு கோணம் R = 0 டிகிரி. இதுவும் மிகச்சரி. கூற்றும் காரணமும் சரி. மேலும் கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். புரியுதுங்களா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. 7வது பாடத்துக்கு போலாம் நண்பர்களே. 7வது பாடம் வெப்பம். வெப்பம் இதுவும் மிக முக்கியமான பாடம். கலோரி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு கேட்பாங்க. கலோரி என்பது வெப்பத்தின் அலகு. வெப்பநிலையின் SI அலகு என்ன? வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் 2:1. 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்? கம்பி 2. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு பொருளிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன? மறுபடியும் கேள்விப்படுகிறேன். மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து, நான் ஒரு பொருளிலிருந்து சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கணும், ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறைக்கு என்ன பெயர்? மூலக்கூறுகளின் இயக்கமின்றி அப்படின்னா அதுக்கு பேர் வெப்ப கடத்தல். அதுக்கு பேர் என்ன? வெப்ப கடத்தல்.
வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எது? அது வெற்றிட குடுவை. வெற்றிட குடுவை. அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை எது? மொத்தம் 3 இருக்கு. வெப்பச்சலனம், அப்புறம் வெப்ப கதிர்வீசல், வெப்ப கடத்தல் 3 இருக்கு. அதுல வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப வெப்ப கதிர்வீசல். வாட் இஸ் இட்? வெப்ப கதிர்வீசல். பகல் நேரங்களில் காற்று எதிலிருந்து எதுக்கு பாயும்? பகல் நேரத்தில் கடலிலிருந்து நிலத்திற்கு பாயும். கடலிலிருந்து நிலத்திற்கு பாயும். அடுத்த கேள்விக்கு போலாம். திரவங்களும் வாயுக்களும் டேஷ் முறையில் வெப்பத்தை கடத்தும். திரவமும் வாயுவும் வெப்பச்சலனம். வெப்பச்சலனம். வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை டேஷ் என்கிறோம். மிக முக்கியமான கேள்வி. வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நாம் உள்ளுறை வெப்பம், உள்ளுறை வெப்பம் என்கிறோம். அடுத்து கூற்று காரணம் வகை வினாக்கள். இதான் இந்த பாடத்தோட கடைசி பகுதி. மொத்தம் 3 கேள்விகள் இருக்கு. 3 கேள்விகளுக்கும் என்ன விடைன்னு பார்க்கலாம். கருத்து: தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். இது சரியா தவறா? விடை மிகச்சரி. இது சரி. காரணம், தாமிரம் ஒரு எளிதிர் கடத்தி. மிகச்சரி. அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. 1வது கேள்விக்கு என்ன தெரியுமா விடை? அதான் விடை. 2வது கேள்வி: மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. இது சரியா தவறா? மிகச்சரி. கருத்து சரி. காரணம், சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. இது தவறு. வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடையவில்லை. அப்போ என்ன விடை? நான் தப்பா சொல்லிட்டேனோ? தப்பா சொல்லிட்டேன். சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்து அடைகின்றன என்பது உண்மைதான். இதுவும் சரிதான். ஆனா இந்த காரணம் இதுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா சூட் ஆகல. என்ன காரணம்? மதிய வேளையில் சூரியன் பூமிக்கு கொஞ்சம் அருகில் இருக்கும் இல்லையா? பூமி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வளைவா. சூரியன் காலில் இங்கே இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இதுவே சூரியன் மத்தியானத்தில் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே கவனிங்க, இது புவியோட குவிந்த பகுதியாக இருக்கா? அப்போ பூமி சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அப்போ கூற்றும், இந்த 2வது கேள்விக்கு என்ன வேணா, கூற்றும் சரி காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. புரியுதா? அதான் ஆன்சர். கருத்தும் காரணமும் சரி, ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு. அடுத்த கேள்வி: கருத்து: வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீராவியாக மாறுகிறது. மிகச்சரி. மிகச்சரி. காரணம், நீரின் கொதிநிலை 10 டிகிரி செல்சியஸ். இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. 100 டிகிரி செல்சியஸ் தான் நீரின் கொதிநிலை. அடுத்த பாடம் ஒலி, சவுண்டு. அடுத்த பாடம் என்ன? ஒலி. எழுதிக்கோங்க. 8வது பாடம் ஒலி. இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும்? உலோக தகடு அதிர்வடையும். காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்? துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகரும் போது. ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? வெற்றிடத்தின் வழியே புகுந்து செல்ல முடியும். செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்? விடை: கண்ணாடியில் பயணிக்கும் போது ஏற்படும். டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும். திடப்பொருள் தான் ஒளி வேகமாக பயணிக்கும். அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளி என்பது டேஷ் அலை. எனவே ஒளி ஊடுருவ
ஊடகம் தேவையில்லை. ஒளி என்பது நெட்டலை. ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. தமிழ்ல அதிர்வெண். தமிழ்ல அதிர்வெண். ஓகே. திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம். அதிர்வுறும் பொருட்கள் எதை உருவாக்கும்? அதிர்வுறும் பொருட்கள் ஒளியை உருவாக்கும். ஒளியை உருவாக்கும். அடுத்த கேள்வி. ஒளிச்செறிவானது டேஷின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஒளிச்செறிவு என்பது வீச்சு. வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி எது? இந்த கருவி ஸ்டெத்தஸ்கோப். இதய துடிப்பளவி. எது? இதய துடிப்பளவி. எழுதிக்கோங்க. ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு என்ன பெயர்? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர் முழக்கம் என்று பெயர். எதிர் முழக்கம் என்று பெயர். அடுத்த கேள்வி. பொருத்துக. இசைக்கலவை. இசைக்கலவை அப்படிங்கிறது ஒளியின் உற்பத்தி. ஒளி. ஒளி நெட்டலைகள். அழுத்தங்கள் காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி. வீச்சு. வீச்சு சமநிலையில் இருந்து ஏற்படும் பெரும இடப்பெயர்ச்சி. மீயொலி 20,000 விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட ஒளி. அடுத்த பாடம் அண்டம். அடுத்த பாடம் அண்டம். பாடம் எண் 9 அண்டம். முதல் கேள்வி. சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். சூரிய மையக் கொள்கை நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? புதன். புதன் உட்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள். மீதி அனைத்தும் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள். செரஸ் என்பது ஒரு சிறுகோள். செரஸ் என்பது ஒரு சிறுகோள். நான்காவது கேள்வி. ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏ இன் தூரம் கோள் பி இன் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 2 மடங்கு அதிகம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? முக்கியமான கேள்வி. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்த பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்பு. சூரியனின் திசைவேகம் என்ன? சூரியனின் திசைவேகம். சூரியனின் வேகம் வேற, திசைவேகம் வேற. 250 கிலோமீட்டர் பர் வினாடி. சூரியனின் திசைவேகம். அடுத்தது இரண்டாவது கேள்வி இங்கே இருக்கு. முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம். முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் 36 நாட்களுக்கு ஒரு முறை சுழலும் வேகம். 36 நாட்களுக்கு ஒரு முறை சுழலும் வேகம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா. கெப்லரின் 3ஆம் விதியை எவ்வாறு அழைப்பர்? மிக முக்கியமான கேள்வி. ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பர். ஒத்திசைவுகளின் விதி. நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை தற்போது 8 தான். அடுத்த பகுதி. சரியா தவறா? தவறெனில் நான் காரணத்தை சொல்வேன். பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும். மிகச்சரி. ஹாலிஸ் வான் மீன் 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும். சரியா தவறா? தவறுங்க. ஹாலிஸ் வால் மீன் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
76 ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றும். பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும். தவறு. பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் அதிகமாக இருக்கும். தூரமா போக போக சூரியனை விட்டு பூமியை விட்டு தூரமா போக போக சுழலும் திசைவேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் அதிகமாக இருக்கும். இதை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது மணி 2:11. லேசா உளறிட்டேன், மன்னிச்சிங்க. 4வது கேள்வி. புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. தவறு. செவ்வாய்க்கோள் தான் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குல்ல. புதன் கோள் சிவப்பு கோள் அல்ல, செவ்வாய்க்கோள் தான் சிவப்பு கோள். அறிவியல் பாடம் 10 அலகு 10 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் மிக முக்கியமான ஒரு பாடம். முதல் கேள்வி. மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை. அதுக்கு பேரு மைய விலக்க முறை அப்படின்னு பேரு. மைய விலக்கம். கொடுக்கப்பட்டுள்ள எது ஒரு கலவை? சாறு அப்படிங்கிறது ஒரு கலவை. ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை. கரைப்பானை கொண்டு சாறு இறங்குதல் முறையில் எது அவசியம்? பிரிபுணல் அவசியம். டேஷ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. தூய பொருளின் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. அடுத்த பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் கலவையின் இயைபு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை. டேஷ் கலவையின் இயைபு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை. விடை என்ன? ஒருபடித்தான கலவையின் இயைபு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை. பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு நிறைய இருக்குதே. அயோடின், உலர் பனிக்கட்டி, கற்பூரம், இது மாதிரி நிறைய இருக்குது. உலர் பனிக்கட்டி, உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, கற்பூரம், அயோடின், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீரிலிருந்து ஆல்கஹால் எதன் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது? பின்னக்காய்ச்சி வடித்தல். என்ன? பின்னக்காய்ச்சி வடித்தல். அடுத்த கேள்வி. பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை, அதுவும் பின்ன காய்ச்சி வடித்தல். வண்ணப்பிரிகை முறை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? அந்த தத்துவம் வெவ்வேறு கரைதிறன் தத்துவம். வெவ்வேறு கரைதிறன் தத்துவம். அடுத்த பகுதி. சரியா தவறா? தவறு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன். எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாது. மிகச்சரி. வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது. தவறு. தனிமங்களாக பிரிக்க முடியும். திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும். தவறு. திண்ம திரவ கூழ்மங்கள் தான். திண்ம திரவ கூழ்மங்கள் தான் களிம்பு. மோர் ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு. மிகச்சரி. ஆஸ்பிரின் தனது நிறையில் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் மற்றும் 35.5% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. ஆஸ்பிரின் ஒரு கலவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். தவறுங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது கலவை அல்ல, பல தனிமங்கள் சேர்ந்த சேர்மம் என்பது தான் சரி. 10வது பாடத்தின் பொறுத்துக பகுதி. தனிமம் தூய்மையான பொருள். தனிமம் தூய்மையான பொருள். சேர்மம் என்பது அணுக்களால் உருவானது. கவனிங்க, இந்த தனிமம் என்பதும் அணுக்களால் உருவானதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம தனிமத்துக்கு தூய்மையான பொருள் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. சேர்மம் அணுக்களால் உருவானது.
கூழ்மம் என்பது மூலக்கூறுகளால் உருவானது. கூழ்மம் மூலக்கூறுகளால் உருவானது. இந்த பொறுத்துகையிலேயே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்க. அதனால தான் நான் கொஞ்சம் திணறுறேன். நம்ம வேணா இதை ரிவ்யூ பண்ணலாம். சப்போஸ் இது யாருக்காவது இதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிவ்யூ பண்ணுறேன். தொங்கல் தொங்கல் என்பது அசையாமல் வைக்கும் பொழுது கீழே படிகிறது. இது நம்பர் 4. கலவை என்பது தூய்மையற்ற பொருள். சரியா? இந்த பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு இதுதான் ஓரளவுக்கு சரியா